ரெட் பாஸ்தா பீட்சா சாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நல்ல பழுத்த தக்காளியா ஒரு 1/2 கிலோ தக்காளி அளவுக்கு நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 2 வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 10ல இருந்து ஒரு 15 பல்லு பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான காரத்துக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லியோட தண்டு பகுதிகள் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா. இது ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும் நம்மளோட சாஸ்க்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி எடுத்துட்டு அதுல வந்து காஞ்ச மிளகா பூண்டு இது ரெண்டும் போட்டு லைட்டா கொரகொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பூண்டு காஞ்ச மிளகா இதை மட்டும் ஜஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்து நம்ம கொஞ்சம் நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது கூட வெங்காயம் 2 வெங்காயம் வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய், ஃப்ளேவர்லெஸ் ஆயில் இல்லைன்னா பட்டர் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பிடிச்ச மாதிரி. இதில் கொஞ்சம் ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இது ரெண்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆரிகேனோ ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் ஆரிகேனோ போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுலேயே நம்ம சில்லிஸ் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் தனியாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நல்ல பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். அந்த டைமில் நம்ம தக்காளியோட அந்த மேலே டாப் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு தக்காளியும் நம்ம வந்து இதில் பியூரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த தக்காளியை பியூரி பண்ணும் போது இந்த கொத்தமல்லி தண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நம்ம வந்து தக்காளியெல்லாம் நல்லா பியூரி பண்ணி எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 1/2 கிலோ தக்காளியும் பியூரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ள இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகா, பூண்டு இந்த பேஸ்ட் நல்லாவே உங்களுக்கு வந்து வதங்கி வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்க வதக்குனீங்கனாலே நல்லா வதங்கி வந்துடும். அந்த டைம்ல இந்த தக்காளி பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாப்பை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது மட்டும் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல கலருக்காக. அதை நல்லா ஜஸ்ட் சாட்டே பண்ணிட்டு ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் மட்டும் சாட்டே பண்ணிட்டு அதுல வந்து தக்காளி, நான் அடிச்சு வச்சிருக்க தக்காளி, இந்த கொத்தமல்லி விதைகள், அந்த கொத்தமல்லி தண்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போட்டு அடிச்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் வெறும் தக்காளி அடிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப சேர்க்கணும்னு கிடையாது, கொத்தமல்லியோட தண்டு கொஞ்சமா ஆட் பண்ணாலே போதும். இப்போ இந்த சாஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு இது நல்லா கொஞ்சம் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஹீட்ல வச்சு நம்ம இதை வந்து கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி எல்லாம் வத்தி நமக்கு எவ்வளவு திக்கான கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சாஸை பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்மளோட பீட்சா அண்ட் பாஸ்தா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பீட்சா டாப்பிங்கா யூஸ் பண்ணலாம், பாஸ்தாக்கு யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.